I cordially invite Srimati Dr. Kokilavani Avarkalai, Kalaimamani Thiru Sir, Puttraj Sir, family Sir, Arulraj Sir, name சொல்லுங்க. ஆனந்த் குமார் ஐயா அவர்கள், தன்ராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்னன்னா, கோகிலவாணி மேம் கொஞ்சம் மேடைக்கு வாங்க மேம். இங்க உங்களோட குரு திரு அருள்ராஜ் சார் அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னன்னா, குழந்தைங்களோட எல்லா வீடியோஸ் எல்லாத்தையும் கிளிப் பண்ணிட்டு இங்கே ஹர்ஷகேந்திரா ட்ரஸ்ட்டுக்கு அவர் அமைச்சிருக்காரு. அவர் அனுப்பிட்டு இதை நாங்கள் அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணி இங்கே ஆடின எல்லா குழந்தைங்களுக்கும் நாங்கள் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அவார்டு, அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வித் கலைஞர்களோடு நாங்கள் கொடுக்க போகிறோம். கலைஞர்கள்னால் எல்லாருமே நானும் டாக்டரேட் தான், மேடமும் டாக்டரேட் தான், சார் கலைமாமணி, அவரும் கலைமாமணி. இந்த சான்றோர்கள் சபையில் இந்த குழந்தைங்களுக்கு இந்த விருதினை வழங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஐயா கொடுக்கலாமா? கொடுத்துடலாங்களா? சலங்கை பூஜை பண்ண பஸ் வாங்கம்மா. ரேஷ்மிதா is going to have Nadana Kalai Mani Award with the shield. Please give a applause for her. Dr. Kokilavani madam avangala felicitate பண்றாங்க. Second one E Yamuna Ilangovan, honored with Nadana Kalai Mani Award. Kokilavani madam felicitate பண்றாங்க. Next M Yuvarani, daughter of Shri Mogan ஐயா அவர்கள், ஆனந்த் ஐயா இவங்களை ஃபெலிசிட்டேட் பண்றாங்க. எம் ஷர்மிளா மனோகரன், Sharmi Manoharan is getting the Nadana Kalaimani Award. Dhanraj Ayya அவர்கள், தன்ராஜ் புட்ராஜ் ஐயா அவர்கள் ஃபெலிசிட்டேட் பண்றாங்க. ஜெயஸ்ரீ துளசிராமன் ஐயா வாங்க. சாரோட நேம் சைரத் நசீர் ஐயா அவர்கள் ஜெயஸ்ரீயை ஃபெலிசிட்டேட் பண்றாங்க. நடன கலைமணி விருதினை வழங்க வருகிறார். எஸ் ரகுபதி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜெயஸ்ரீ துளசிராமன் இஸ் ஃபெலிசிட்டேட்டட் வித் ஜியாஸ்ரீ செல்வி எம் மோனிகா அவர்கள். நடன கலைமணி விருதினை பெறுகிறார். ஐயா ரகுபதி ஐயா அவர்கள். ஜியாஸ்ரீ தேவராஜ் வாங்கிட்டீங்களா? ஓகே. தர்ஷா பிரபு வாங்க. நெக்ஸ்ட் felicitated with Nadana Kalaimani Award of Harshakendra Kendram. Lochani Kennedy,
திரு பாலமுருகன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லோஷனி கென்னடி வாங்கிட்டீங்களாமா? நிதிலன் தேவராஜ், நிதிலன் தேவராஜ், நித்யா ஸ்ரீ சௌந்தர்ராஜ் அவர்களுக்கு கோகிலவாணி மேடம் அவங்க ஃபெலிசிட்டேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நித்யா ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். பேரண்ட்ஸ் அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கரவொலி கொடுக்கணும். ராதா ரமேஷ், தென் ருக்ஷிதா விஜயகுமார், ஷர்மிளா ராஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஷர்மிளா ராஜி, ஸ்வாதிகா குருமூர்த்தி. Parents, please give your applause for the little child. இந்த வயசுல எல்லாம் நம்மளுக்கு டான்ஸ்னாவே என்னன்னு தெரியாது. இந்த வயசுல அவங்க அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. வித்யா ரமேஷ், ஆர் யோகிதா ரமேஷ், யோகஸ்ரீ வாசுதேவன், பவிஷா சுந்தர், யோகமித்ரா பெருமாள், தில்லைவாணி மணிகண்டன், ஸ்டெஃபி பாலு, சஹானா கண்ணன், சுபஸ்ரீ மோகன்குமார். யார்? சஹானா கண்ணன், ஸ்வாதிகா, சுபஸ்ரீ மோகன்குமார், இது உத்தரமேருன்னு சொல்லும் போதே நாங்கள் நினச்சோம் ரொம்ப வில்லேஜ், இப்போ என்ன மாதிரி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை சென்னையில் இருக்கவங்களே வந்து டான்ஸ் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு அவ்வளோ சோம்பேறிப்படுறாங்க. இப்போ வந்து இந்த தமிழ் கல்ச்சர், இந்த ட்ரெடிஷன், இது இங்கே வந்து இவ்வளோ தூரம் வளர்க்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னா இந்த டீச்சரும் இந்த பேரண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னாக்கா
தமிழ் கலைகளே அழிஞ்சு போச்சு இன்னைக்கு. இன்னைக்கு பரதநாட்டியம் வந்து இந்த குழந்தைங்க இப்படி கையை தூக்கி ஆடும்போது பார்க்கும்போது கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடும் போல இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. குழந்தைங்க எது பண்ணாலும் கரெக்டு தான், எது பண்ணாலும் அழகு தான். ரொம்ப அழகா ஆடினாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த ரிமோட் ஏரியாவில் 25 பசங்க பரதநாட்டியம் ஆடுதுன்னா பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் அருள்ராஜ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் அருள்ராஜ் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இந்த ப்ராசஸையே இவர் வந்து நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி வீடியோ சென்ட் பண்ணி எனக்கு பண்ணி 11 மணிக்கு கால் பண்ணி 12 மணிக்கு கால் பண்ணி அவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த அவார்ட்ஸ்க்கு வந்து இந்த பசங்களை வந்து எலிஜிபிள் ஆக்கி தந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய கரவொலி கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நார்மலாக பேரண்ட்ஸ் நம்ம பண்ண மாட்டோம், நம்ம ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை உட்காந்து மெனக்கிட்டு ஒன்று ஒன்றா ஒரு ஃபைல், ஒரு ஆதார் கார்டு, ஒரு நேரத்துக்கு எனக்கு ஒரு ஆதார் கார்டு வரும், அதை நான் வந்து திருப்பி அங்கே சென்ட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப பெரிய வேலை, அதை ரொம்ப நல்லா பண்ணி முடிச்சிருக்காரு. நல்லா குழந்தைங்களும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இந்த குட்டி குட்டியாக எல்லாருமே வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்தாங்க. பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. இதை அப்படியே வளர்த்துக்கோங்க. 25 அப்படியே 100, 125 அப்படி ஆகணும். எங்களோட வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி சாரோட இன்ஸ்டியூஷன்ல ஒரு 5 வருஷம் முன்னாடி இதே மாதிரி சலங்க பூஜை நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுங்க நீங்கள். ஏன்னா நான் அப்போ வந்திருந்தது கோயிலில் பண்ணியிருந்தாரு. சார் இன்னும் ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது கண்டிப்பாக நான் வருவேன் சார்னு சொன்னேன். அது இந்த 5 வருஷத்தில் கரெக்டாக என்னை கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி அருள்ராஜ் சார் அவரோட வளர்ச்சி முயற்சி இதுதான், ப்ளஸ் பேரண்ட்டோட ஒத்துழைப்பும் தான். ஏன்னா அவங்க மட்டுமே வந்து ஒரு டீச்சரால் மட்டுமே, இப்போ நானும் ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கேன், சாரும் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்க. ஸோ எங்ககிட்ட வந்து 100, 200, 300 பசங்க படிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் எங்களோட ஒர்க்கை நாங்கள் கொடுப்பேன்னு கண்டி அந்த பேரண்ட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ 2 கை தட்டினாதான் ஓசை வரும்ன்ற மாதிரி 2 பேரோட உழைப்பு தான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து குழந்தைங்க நல்லா ஒரு சலங்க பூஜை பண்ணி ஒரு பெரிய இதுவில் பண்ணாங்க, அரங்கத்தில் வந்து ஆடுறாங்கன்னு சொல்கிறது. சார் சொன்ன மாதிரி எங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக கிடச்சிது, லேட்டாக கிடச்சிது இந்த மாதிரிலாம். ஆனால் இவ்வளோ குட்டி வயசில் அந்த குழந்தைங்களையும் ஆட வச்சிருக்காரு. அந்த குட்டி குழந்தைங்கள ஆட வைக்கிறது குழந்தை மாதிரி மாறினாதான் அவங்களோட சேர்ந்து ஆட வைக்க முடியும். ஏன்னா எப்பவுமே ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக முதல்ல அவங்க ஃப்ரெண்டாக இருக்கணும். முதல்ல ஸ்டூடெண்ட் கிட்ட நான் சொல்கிறது நீ கேட்பியா, உன்னை எனக்கு பிடிக்குது, நான் உனக்கு பிடிக்கிறேன், ஓகே. அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து குழந்தைங்களோட இருக்கும்போது தான் இந்த கலையை வளர்க்க முடியும். இதை வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு ஸ்கூல் அப்படின்னும் போது டீச்சர் சொல்கிறது ஸ்டூடெண்ட் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கலைத்துறையை சார்ந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் அந்த கலை வந்து அவங்கக்கிட்ட சீக்கிரமாக போய் சேரும். அது வந்து சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன குழந்தைங்க ஆடுறதுலேருந்து நல்லா தெரிஞ்சிச்சு. இன்னும் மென்மேலும் நிறைய ஸ்டூடெண்ட்டை உருவாக்கணும். ஒரு பெரிய ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு லெவலை வந்து இங்கே உத்திரமேலூரில் கொடுத்துருக்காருன்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய குழந்தைங்க இன்னும் நிறைய கற்றுக்கணும். நம் நாட்டு கலை இது, பரத கலைன்றது தமிழ்நாட்டோட பாரம்பரியம். இதை வந்து எல்லாருமே கற்றுக்கணுன்றது தான் ஒரு டீச்சருமே இது ஒரு மேடையில் சொல்கிறது தான். நாங்கள் அது வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும் அப்படின்றது தான். எல்லா குழந்தைங்களுமே கற்றுக்கணும். நம்ம நாட்டு கலை அது, நம்ம தமிழ்நாட்டோட கலை அது. உங்கள் பேரண்ட் எல்லாருக்குமோ ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வந்து சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டதுக்கு அருள்ராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. இதை விட பெரிய ஆடிட்டோரியமில் அடுத்து சந்திப்போம் சார். அந்த இன்ஸ்டியூஷன் பெரிய இன்ஸ்டியூஷன் ஆகி அந்த ஆடிட்டோரியத்துக்கு என்னை கூப்பிடுங்க, அங்கேயும் வந்து நான் பேசுகிறேன். நன்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஒரு ஆசிரியர் குழந்தைகளுக்கு நல்லா சொல்லி நல்லா படித்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஏ கிளாஸ் பி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த ஆசிரியர் தெய்வமாகிறார். அதுதான் வந்து நற்கருணைன்ற ஒரு புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ சிவாஞ்சலி பள்ளி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி அதை ஒரு ரிமோட் ஏரியாவில் சார் கூட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கவங்க காஞ்சிபுரம் ஆர் செங்கல்பட்டு இங்கே இருக்கிறவங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணால் இந்த பள்ளி வந்து இப்போ 25 ஸ்டூடெண்ட்ஸு அடுத்த வருஷம் வரத்துக்குள்ளே ஒரு 200
அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு நல்ல பெரிய ஸ்கூலாக நடக்கணும்னு கடவுளை பிரார்த்தித்து அவரை நம்ம குடும்பம் சார்பாக எங்களை அழைத்து ஒரு குருக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்கு எங்கள் பள்ளி சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் கோடான கோடி நமஸ்காரங்கள். அவர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.